ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களுக்கு மனிதருக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். அதுவும் இந்த பதிவின் மூலம் அமைந்தால் மிகவும் சிறப்பு. வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சாந்தி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எம்சிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க கவர்மெண்ட் ஜாபில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு 60 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா சேலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஒரு ரிச்சான ஃபேமிலியில் தாங்க திருமணம் பண்ணி கொடுத்தாங்க. அவருக்கும் இவங்களுக்கும் கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சுட்டு தாவும் அவர் ரொம்பமாக சந்தேகப்பட்டு டார்ச்சர் பண்ணதுனால இவங்க ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் விவாகரத்து பண்ணிட்டு தாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ இவங்க மறுமணம், அதாவது இப்போ இவங்களுக்கு 40 வயது ஆகிறதுனால இவங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்கள்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் குழந்தை இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக குழந்தை இருக்கிறவராக வரணும்னு எதிர்பார்க்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு ரிச் ஃபேமிலிங்க, அதாவது வெல் செட்டில்டு ஃபேமிலின்னே சொல்லலாங்க. ஸோ அதனால் வசதியெலாம் எதிர்பார்க்கலை. அது நல்ல ஒரு குணமான மணமகனாக வேணும். கண்டிப்பாக ஆனால் படிச்சிருக்கிற மணமகனாக தான் வேணும்னு கேட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பேர் பார்த்திங்கன்னா தேவி, வயது 40 வயது ஆகுதுங்க. ராசி கன்னி ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் நாடார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்க இதே ஜாதியில் வரனை எதிர்பார்க்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க பிஎஸ்சி முடிச்சிருக்காங்க. டைலரிங் ஷாப், அதாவது ஆரியா ஒர்க், இந்த மாதிரி டைலரிங் ஷாப் இவங்க சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. ஒரு 10 பேருக்கு மேலே கிளாஸும் எடுக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கும் செகண்டாக இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல்லில் வசிச்சிட்ருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி இவங்களுடைய கணவர் இவங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வேறொரு பெண்ணோட அஃபையர் இருந்து அவங்களுக்கு குழந்தையே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாங்க இந்த விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால் அவங்கள விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த சூழ்நிலையெல்லாம் ஏற்றுக்கிற நல்ல ஒரு மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. நான் குறிப்பாக எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, எங்கிட்ட எதுவும் மறைக்காத இருக்கிற மணமகனாக வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகன் வசதி குறைவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, கூலி வேலைக்கு போகிறவராக இருந்தாலும் ஓகே தாங்க. அவருக்கு திருமணமாகி குழந்தை இருந்தாலும் ஓகே தான், இல்லாமல் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாக வழங்கப்படுங்க. இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.